சரிங்க சார். சரிப்பா. நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, ஒரு ட்ரிகனாமெட்ரியில காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி என்ன ஃபார்முலாமா? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. காஸ் ஏ காஸ் ப்ளஸ் பி மைனஸ் sin A into sin B. ஓகேங்களா? இது ஓகே பேசிக் சார். ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. இதுலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு காஸ் 2A ஃபார்முலா வேணும். எனக்கு என்ன வேணும்? காஸ் 2A ஃபார்முலா வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி காஸ் A பிளஸ் பி இருக்கிற இந்த B இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிக்கு பதிலா என்ன பண்ண போறேன்? ஏன்னு ரீப்ளேஸ் சரிங்களா? இந்த பிக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன்? ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப அந்த இடத்துல ஓகே என்ன சார். வரும்? சொல்லு பார்க்கலாம். இந்த இடத்துல பிக்கு பதிலா ஏ ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும் சொல்றாங்கன்னு? 2A வந்துடும் சார். ஏ பிளஸ் ஏன்னு வருமா? A plus A. சார். ஓகே. அதே ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்க ஏ இருக்குது. பிக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்க. பிக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ. சரியாப்பா? ஏதாச்சும் சரிங்க டவுட் சார். இருக்குதா? விதின் டவுட் இருக்குதா? வாய்ஸ் கிளியரா? இல்லைங்க சார், டவுட் இல்லைங்க சார். ஓகே. காஸ் ஏ பிளஸ் ஏ. ஏ பிளஸ் ஏன்னு என்ன மீனிங்மா? காஸ் 2ஏவா? எஸ் சார். காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ. That means a into a. A into a means a square. Cos a into cos a. A. Very good. Cos squared a. Minus sin a into sin a. சயின்ஸ் சார். That's all. Okay. Then cos 2a. First formula cos squared a minus sin squared a. Cos 2a மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. அது மெயின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் ஃபார்முலா. அப்போ இதிலிருந்து தான் நம்ம வந்து அனதர் ஃபார்முலா டெரிவேட் பண்ணுறாங்க. அதில் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் ஒரு ஃபார்முலா தெரியும், ஐடென்டி ஃபார்முலா. ஐடென்டி ஃபார்முலா என்னம்மா? ஐடென்டி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எனக்கு காஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? 1 1 மைனஸ் minus cos square. வெரி குட். காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. Sin கரெக்டாப்பா? square. எஸ் சார். சரி. இப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறேன்? இங்க அப்ளை பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரியாம்மா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. cos 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. கரெக்டாப்பா? அப்ப என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்க. சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம்? -2 sin square. மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. இதுதான் நம்முடைய காஸ் 2a-ஓட அனதர் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சரி சார். சரி. இந்த ஃபார்முலா வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என்னன்னா, இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் என்னம்மா? டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் ஆர் டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ். இது என்ன ஃபார்முலா? டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ். இது என்ன ஃபார்முலா கண்ணு? எஸ் சார், ஃபார்முலா தான். ம். sin x மைனஸ் டெரிவேட்டிவ் வந்து சைனுக்கு வந்து காசுமா, காஸ் எக்ஸ். ஓகே சார். டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் தான் மைனஸ் சைன் எக்ஸ். இது உனக்கு பிரச்சனையாகும். எப்பெல்லாம் மைனஸ் வரும் சார் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ட்ரிபிள் சி நான் வச்சுக்கோ. ட்ரிபிள் சி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யார் யாரு? காஸ் எக்ஸ், கொசிகன் எக்ஸ், காட் எக்ஸ். இந்த மூணு ஃபார்முலாவும் டெரிவேட்டிவ் எழுதும்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த மூணு ஃபார்முலாவும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா நம்மளோட ஃபார்முலாவில் மைனஸ் வரும். மற்றது எதுக்கு மைனஸ் வரும்? சரிங்களா? அப்போ என்ன இது மைனஸ் சைன் எக்ஸ். கரெக்டாப்பா? சரிங்க சார். இதுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்டு காட் எக்ஸ். சரியாப்பா? ஓகே சார். காட் எக்ஸ்க்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் சைன் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா டெரிவேட்டிவ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் சி நான் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் சி எப்போ வந்து நம்ம டெரிவேட்டிவ்குள்ளே வருதோ அப்போ வந்து கம்பல்சரி நெகட்டிவ் சைன் வரும். அப்போ வந்து கம்பல்சரி நெகட்டிவ் சைன் வரும். சரிங்களா? ஓகே சார். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாப்பா? சரிம்மா. ஓகே சார். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதே கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் வந்து நம்ம வந்து இங்கே டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா நான் டெரிவேட் பண்ணி காட்டிக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு ஓகே கொஸ்டின் சார். எப்படி ஆன்சர் பண்ணுவடா கண்ணு? ரெண்டு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஸ்கொயர் என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் என்ன. அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எப்படி எழுதலாம்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். எங்கே டெரிவேட்டிவ்ல. சரிங்களா? ஓகே சார். சரி, அப்படி இருக்கும்போது டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னக்கு என்ன ஃபார்முலா? டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என் n into x power n minus 1. சரிங்களா? ஓகே டெரிவேட்டிவ் சார். ஆஃப் x power n ஃபார்முலா n into x power n minus 1. சரிங்களா? எஸ் சார். இப்போ இங்க n ஓட வேல்யூ என்னப்பா? இங்க n ஓட வேல்யூ என்ன இருக்குது? d by dx of sin x whole square. இங்க வந்து n வேல்யூ என்னடா கண்ணு? இங்க n வேல்யூ என்ன இருக்குது? 2வா? 2. அப்ப n வேல்யூ 2 அப்ளை பண்ணலாமா? அப்ப 2 into இங்க x இருக்குது, பட் இங்க x இருக்கிறது என்ன இருக்குது? sin x இருக்குது. கரெக்ட்டுங்களா? Sin x. அப்ப என்ன பண்ணுவீங்க? x இருக்கிறது sin x இருக்கனால sin x whole power 2 minus 1. இங்க x க்கு பதிலா sin x இருக்கிறதுனால அந்த sin x again என்ன பண்ண போறீங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த sin x என்ன ஓகே. பண்ணுவீங்க? again டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. சரியாமா? ஓகே சார். திஸ் a very important point. இந்த பாயிண்ட் மறந்துடுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு பேர் வந்து சைன் ரூல் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மாங்க. சைன் ரூல் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மாங்க. சரிங்களா? சைன் ரூல் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரியாடா கண்ணு? சரிங்க சார். அப்போ சொல்லு பார்க்கண்ணு, 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 எவ்வளவு? 2 மைனஸ் 1 வேல்யூ என்னடா கண்ணு? 1 சார். 1. அப்போ என்னலாம் பவர் 1னா சைன் எக்ஸ் டேரெக்டாக எழுதலாம். டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் என்னடா கண்ணு? மைனஸ் காஸ் எக்ஸ். அப்படிதான் சொன்னேன், மைனஸ் வராதுண்ணே. டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் வர கற்றுக் கொடுத்தேன். காஸ் எக்ஸ் சார். ஓகே. அதான் ட்ரிபிள் சி நான் வச்சுக்கோ. ட்ரிபிள் சி நான் வச்சுட்டா உனக்கு மைனஸ் சைன் வராது. சரிங்களா? எங்க வந்து சரி. காசு கொசிக்கன்னு காட்டு வருதோ அப்பதான் மைனஸ் வரும். மற்ற டைமுக்கு மைனஸ் வராது. சரிங்களா? அப்ப ஓகே சார். பிளஸ் காஸ் எக்ஸ் தான். சரிங்களா? அப்ப 2 sin x into cos x. அப்ப நம்மளோட டெரிவேட்டிவ் என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் sin squared x equal to 2 times of sin x into cos x. இதுதான் நம்மளுடைய டெரிவேட்டிவ். இதுல என்ன டவுட் இருக்குதா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டேன்? இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் கேட்டேன். சரிங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டகிரேஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா டெரிவேட்டிவ் என்ன இருக்குது? தட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் இருக்குது. எந்த ரூலு? டெரிவேட்டிவ்க்கு வந்து இந்த சைன் ரூல் இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக போட்டுட்டோம். பட் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் கிடையாது. அப்போ நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஐடியா. சரி, இப்போ டெரிவேட்டிவ் ஃபார்முலா ஒரு 4 ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெக்ரல் சைன் எக்ஸ் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் ஃபார்முலா என்ன? சரிங்களா? இன்டெக்ரல் சைன் ஏஎக்ஸ் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் காஸ் ஏஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஃபார்முலா என்ன? இந்த 4 ஃபார்முலா சொல்கிறாங்க. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம். இன்டெக்ரல் சைன் எக்ஸ் ஃபார்முலா என்னடா என்ன? காஸ் எக்ஸ். இங்க வரும்போது ரைட் சைடு ட்ரிபிள் சி நான் வச்சுக்கணும். இங்க எப்படி லெஃப்ட் சைடு ட்ரிபிள் சி? டெரிவேட்டிவ் வரும்போது லெஃப்ட் சைடு ட்ரிபிள் சி. அதாவது இங்கெல்லாம் காசு கொசிக்கன்னு வருதுன்னா இங்க வந்து மைனஸ் வரும். சரிங்களா? லெஃப்ட் சைடு ட்ரிபிள் சி. அதே ரைட் சைடில் வரும்போது காசு வரும்போது இன்டகிரேஷனுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். என்ன வரணும்? மைனஸ் காஸ். ஓகே சார். புரியுதா? டெரிவேட்டிவ்னா என்ன பண்ண போறீங்க? டெரிவேட்டிவ்னா லெஃப்ட் சைடு சி இருக்கணும். டெரிவேட்டிவ் லெஃப்ட் சைடு சின்னு இருந்ததுன்னா மைனஸ் வருங்க. சரிங்களா? அதே இன்டகிரேஷன் வரும்போது என்ன ஆகும்? ரைட் சைடு ட்ரிபிள் சி நான் வச்சுக்கணும். ரைட் சைடு ட்ரிபிள் சின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வரும் நான் வச்சுக்கணும். சரியாமா? ஓகே. ஓகே, வெரி குட். அப்போ இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டைரக்டா சைன் எக்ஸ் எழுதிடலாம். சரிங்களா? இப்போ என்னது? இந்த டெஃபினைட் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பிளஸ் சி போட்டுக்கணும். சரியாமா? ஓகே சார்.
இப்போ இந்த ஏ வருது பார்த்தியா, இது sin x ஓட ஃபார்முலா, இது sin ax ஓட ஃபார்முலா. அப்போ இந்த ங்கிறது கான்ஸ்டன்ட் டைப். இந்த ஏ வரும்போது எப்படி எழுத போகிறோம்? மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை இந்த கான்ஸ்டன்ட் டைம் எழுதிடுவோம் ப்ளஸ். சரிங்களா? ஓகே சார். இந்த கான்ஸ்டன்ட் டைம் என்ன வருதோ அதை வந்து நம்ம டிவிஷன் எழுதிடுவோம். சரிங்களா? அது இந்த ஃபார்முலா சொல்ல பார்க்கலாம். இந்த ஃபார்முலா லிங்க் பண்ணி சொல்ல பார்க்கலாம். இந்த ஃபார்முலா லிங்க் பண்ண என்ன கிடைக்கும்? sin ax divided by அவ்வளோதான் கண்ணு. வெரி குட். டிவைட் பை ஏ ப்ளஸ் சி. சரி, இதுதான் நம்மளுடைய சைன் காசோட ஃபார்முலா. பட் இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் இருக்குது. சைன் ஸ்கொயருக்கு இன்டெகிரல் ஃபார்முலா கிடையாது. சைன் ஸ்கொயருக்கு என்ன கிடையாது? இன்டெகிரல் ஃபார்முலா கிடையாது. அதுக்காக நான் ஸ்டார்டிங் என்ன போட்டேன்? ஸ்டார்டிங் பாருங்க, ஒரு டெரிவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறேன். காஸ் 2a ஓட ஃபார்முலா என்ன? காஸ் 2a ஃபார்முலா என்ன? ரெண்டாவது ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, இந்த ரெண்டாவது 1 ஃபார்முலா minus அப்போ இதுல இருந்து சைன் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றோம். இதுல இருந்து சைன் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? அங்க வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்போ we know that இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாக்கு மூவ் பண்ண போறோம். cos 2x equal to 1 minus 2 sin squared x. கரெக்டான கண்ணு? சரிங்க சார். அப்போ இங்க இருந்து 2 sin squared x என்னவும் இங்க மூவ் பண்ணுங்க. இங்க இருந்து cos x என்னவும் cos 2x இங்க மூவ் பண்ணுங்க. என்ன வரும்னு சொல்ல பார்க்கலாம்? 2 2 sin square x 1 minus cos ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x. கரெக்டுங்களா? பட் நம்மளுக்கு இன்டெகிரேஷன் என்னதான் இருக்குது? சைன் ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாமா? அப்போ என்னாச்சு? சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். சரி, அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்மை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? I equal to integral 1 minus cos 2x divided by 2 into dx. சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ என்னாச்சு? இந்த 2 கான்ஸ்டன்ட், டினாமினேட்டர் இருக்கிற 2 கான்ஸ்டன்ட், அது வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தனித்தனியாக இன்டெகிரல் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு? 1 minus cos 2xக்கு தனித்தனியாக இன்டெகிரல் கண்டுபிடிக்க போகிறோம். சரியாம்மா? into dx. சொல்லுங்க பார்க்கலாம். that is equal to 1/2 integral 1 into dx minus integral cos 2x into dx. கரெக்டாப்பா? புரியுதா? அந்த டவுட் இருக்கிற என்ன பண்ண வைக்கணும்னா, இந்த இன்டெகிரலை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். இந்த இன்டெகிரல் என்னாச்சு? இந்த dx உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into dx. சரிங்களா? 1 into dx வந்து dx. இந்த இன்டெகிரல் உள்ள போயிட்டு. சரிங்களா? அடுத்து என்னது? இன்டெகிரல் உள்ள போகுது, இந்த dx உள்ள வருது. அப்ப என்னாச்சு? இன்டெகிரல் cos 2x into dx. கரெக்டாப்பா? ஓகே சார். சரி டக்கண்ணு. இப்போ இன்டெகிரல் dx ஃபார்முலா உனக்கு வேணும். அப்போ நார்மலா இன்டெகிரல் dx ஓட ஃபார்முலா என்னன்னா x. நார்மலா இன்டெகிரல் dx ஓட ஃபார்முலா என்னது? x. சரிங்களா? அப்போ இன்டெகிரல் ஃபார்முலா xனா என்ன கிடைக்கும்? 1/2 into இன்டெகிரல் dx வந்து x மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் cos 2x. இப்போ என்ன சொன்னேன்? cos 2x ஓட ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் ஃபார்முலா தான் கத்து கொடுத்தேன். இன்டெகிரல் cos ax sin 2x divided by 2. சூப்பர்மா, அவ்வளோதான். வெரி குட். அப்போ என்னாச்சு? sin 2x டிவைடட் பை 2 வெளியே காமனாக ப்ளஸ் சின்னு போட்டுக்கணும். இதுதான் நம்மளுடைய நார்மல் இன்டெகிரேஷனோட கான்செப்ட். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? அப்போ ஏன் நம்மளுக்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்? இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணும். ஏன் நம்ம ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்? ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியலனா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ இங்கே சைன் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து நம்மளுக்கு இன்டெகிரேஷன் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்றோம். அதை அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்றீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டைரக்ட் ஃபார்முலா இல்லாத இடத்துல நம்ம டெரிவேட்டிவோட கான்செப்டும் அண்ட் ட்ரிகோனோமெட்ரியோட கான்செப்டும் நம்ம அப்ளை பண்ணணும். சரியாம்மா? சரிங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா மிதின்? இல்லைங்க சார். இல்லை. சரி டேக்கண்ணு. சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ஓகே சார். அப்போ இன்டெகிரல் sin cube x. இன்டெகிரல் sin cube x into dx எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அப்படியே என்ன மேல ஸ்க்ரால் பண்றீங்களா சார்? ஒரு மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கிறியா? இல்ல, காப்பி பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். ஒரு பார்க்கணும். ஓகே, ஃபுல்லாவே பண்ணிட்டா?
ஓகே சார். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க சார். பார்த்துட்டேன். மூவ் பண்ணலாமா அடுத்ததுக்கு? சரி, சரிங்க சார். வெரி குட். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு திஸ் 10. அப்போ இது எப்படி நம்ம வந்து இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா இன்டெகிரல் sin xக்கு தான் ஃபார்முலா இருக்குது தவிர மற்றதுக்கு எதுக்குமே ஃபார்முலா கிடையாது இதில் இன்டெகிரேஷனில். அப்போ அந்த மாதிரி டேம் வரும்போது இப்போ சைன் கியூப்பு இல்லை இன்டெகிரல் சைன் பவர் 4 இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை. சரி, இப்போ சைன் கியூப் எக்ஸ்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா சைன் 3xோட ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். எங்க ட்ரிகனாமெட்ரியில் சைன் 3xோட ஃபார்முலா எப்படி கொண்டு வர்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்படி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா ஒன்று தெரியும், சைன் ஆஃப் a பிளஸ் பி. என்ன ஃபார்முலா கண்ணு? சைன் ஆஃப் a பிளஸ் பி ஃபார்முலா இருக்குதப்பா நான் சொல்லட்டுங்களா? cos A sin B சைன் a இன்ட்டு காஸ் பி பிளஸ் காஸ் a plus இன்ட்டு சைன் பி. cos A into sin. சரி, நம்ம டைரக்டா 3a போக முடியாது, 2a போகலாம். அப்படின்னா மீனிங் என்ன? b ஈக்குவல் டு ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. எங்க? இந்த இடத்துல. அப்படி ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்குது? சைன் ஆஃப் a பிளஸ் a ஈக்குவல் டு b இருக்கிற இடத்துல a ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு b இங்கே இருக்குது, அங்கே a ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? சைன் a இன்ட்டு காஸ் a பிளஸ் காஸ் a இன்ட்டு சைன் a. கரெக்டாப்பா? Yes sir. அப்போ லெஃப்ட் சைடு என்ன நடக்குது சொல்ல பார்க்கலாம். இங்கே a பிளஸ் a சைன் 2a ஆயிருமா? சைன் 2a. கரெக்டாப்பா? இங்கே என்ன இருக்குது? நடுவில் ப்ளஸ் சைனு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. அது எப்படி எழுதலாம்? 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு எழுதலாமா? இதில் என்ன டவுட் இருக்குதா? No sir. அப்போ சைன் 2ஏயோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியலனாலும் சைன் ஏ பிளஸ் பி வச்சு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்? சைன் 3xோட ஃபார்முலா வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எகெயின் இதே ஃபார்முலாவில் b ரீப்ளேஸ் பை 2a அப்ளை பண்ண போகிறேன். இதே ஃபார்முலாவில் சேம் ஃபார்முலாவில் b ரீப்ளேஸ் பை 2a அப்ளை பண்ண போகிறேன். சரியாம்மா? அப்போ என்ன நடக்குங்கன்னு? sin 3a number. sin 3a லெஃப்ட் சைடு வந்துடும். வெரி குட். ரைட் சைடு என்ன நடக்குது கண்ணு? sin a இன்ட்டு காஸ் 2a. கரெக்டுங்களா? பிளஸ் காஸ் a இன்ட்டு சைன் 2a. கரெக்டாமா? கரெக்ட். சூப்பர். இப்போ சைன் 2a ஃபார்முலா என்ன? சைன் 2a ஃபார்முலா இது என்ன? சைன் 2a ஃபார்முலா இது என்ன? இங்கே சைன் 2a பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த காஸ் 2a வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ப்ரீவியஸ் அப்ளை பண்ணணும்ல. அப்போ இந்த காஸ் 2a ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் a. இது ஆல்ரெடி நம்ம கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் a இன்ட்டு காஸ் 2a பதிலாக யார் எழுதலாம்? காஸ் 2a பதிலாக இந்த ஃபார்முலா ஆல்ரெடி டெரைவ் பண்ணியாச்சு, இந்த ஃபார்முலா எழுதுறேன். அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் a பிளஸ் இது எழுதியாச்சு. அடுத்து இங்கே காஸ் ஏ இருக்குது, காஸ் ஏ இன்ட்டு சைன் 2a. சைன் 2a ஃபார்முலா இந்த ஃபார்முலா, சைன் 2a ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது? 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. கரெக்டாக கண்ணு? சரிங்க சார். சரி, இப்போ என்ன நடக்கும் சொல்ல போகலாம். ஜஸ்ட் இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? 1 இன்ட்டு சைன் ஏ சைன் ஏவா? சைன் ஏ சைன் ஏ. இங்கே 2 சைன் ஸ்கொயர் இருக்குது. சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் என்ன கிடைக்குன்னு? சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர். வெரி குட்பா. அப்போ 2 சைன் கியூப் ஏ. கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். காஸ் ஏ 2 சைன் ஏ காஸ் ஏ, இது மூணுமே மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணலாம்? காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ, காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் ஏவா? பிளஸ் 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாமா? 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக கண்ணு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்னாச்சுன்னு. சைன் ஏ மைனஸ் 2 சைன் கியூப் ஏ பிளஸ் 2 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏவோட ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன? தட் மீன்ஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாமா? அப்போ இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஏ என்ன எழுதலாம்? இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்?
1 1 minus மைனஸ் சைன் sin கியூப்னு எழுதலாமா? ஓகே சார். அப்ப இங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பதிலா இந்த cos ஸ்கொயர் ஏக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு அப்ளை பண்ணலாம். கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2 sin a இருக்குல்ல, அந்த 2 sin a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 sin a உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். That is equal to sin a minus 2 sin cube a plus சொல்றாங்கன்னு இந்த 2 sin a உள்ள மல்டிப்ளை பண்ணா 1 into 2 sin a என்ன கிடைக்கும்? 2 sin a கிடைக்குமா? 2 sin a. மைனஸ் sin into sin square sin into sin square. Sin cube. அப்ப ஆல்ரெடி இங்க 2 இருக்குது. அப்ப 2 sin cube a. கரெக்டாடா கண்ணு? சரிங்க சார். இப்ப சொல்றேன் கண்ணு. இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு sin a இருக்குது. இங்க 2 sin a இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை sin a ஆயிடுச்சு டோட்டலா? 3 sin sin a 2 sin a. எவ்வளவு கிடைக்குமா? 3 3 sin a sin. வருமா? Yes அதே sir. மாதிரி இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 sin cube மைனஸ் 2 sin cube. எவ்வளவு கிடைக்கும்பா? -4. வெரி குட் வெரி குட். மைனஸ் 4 sin cube a. கரெக்ட்டுங்களா? அப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட sin 3a ஓட ஃபார்முலா என்ன? sin 3a ஓட ஃபார்முலா என்ன? 3 3 sin sin a. a மைனஸ் 4 sin cube a. இதுதான் நம்மளுடைய sin 3a ஓட ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருக்குதா? No sir. இதுதான் ஃபார்முலா டெரிவேஷன். சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? கொஸ்டின் பாருங்க. இன்டகரல் இன்டகரல் sin cube x into dx கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலால இருந்து sin cube ஓட வேல்யூ என்ன? இந்த ஃபார்முலால இருந்து sin cube ஓட வேல்யூ என்ன? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுன்றாங்க. அப்ளை பண்ணிடலாமா? சொல்லுங்க. sin cube என்ன கிடைக்கும் சொல்லுங்க இந்த இடத்துல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Sin 3a minus 3 sin a divided by 4. வெரி குட் சூப்பர் ரகன. அப்ப என்னாச்சு? sin cube a equal to 3 sin a minus sin 3a divided by 4. அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமா? நீங்க சொன்ன மாதிரி. அப்ப சொல்லுங்க. that is equal to integral 3 sin a minus sin 3a 3a னா இங்க x போட்டுக்கலாம். இங்க x எனக்கு அதனால x போட்டுக்கலாம். x divided by 4 into dx. கரெக்டாடா கண்ணு? டவுட் இருக்கா மீதி? Correct. இல்ல இல்ல. No sir. இங்க என்னது? 1/4 கான்ஸ்டன்ட். அப்ப என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் 3 into sin x minus sin 3x into dx. கரெக்டாடா கண்ணு? அப்ப என்னாச்சு? Correct. 1/4 செப்பரேட் பண்ணுங்க. 3 is constant integral sin x into dx minus again integral செப்பரேட் பண்ணுங்க sin 3x into dx. சரியாமா? Okay sir. இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா எழுதலாமா? that is equal to 1/4 3 sin x இன்டெகிரலோட sin x ஃபார்முலா. இன்டெகிரலோட sin x ஃபார்முலா என்ன? minus cos x. கரெக்ட்டுங்களா? இன்டெகிரலோட sin a ஃபார்முலா minus of minus cos 9 ax. a ஓட வேல்யூ இங்க plus 3. அப்ப 3x 3x divided by 3. சூப்பர் ரகன. வெரி குட். பிளஸ் c. சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 1/4 இந்த மைனஸ் வந்துச்சு முன்னாடி மைனஸ் 3 cos x மைனஸ் மைனஸ் பிளஸ் cos 3x டிவைடட் பை 3 பிளஸ் சி. சரிடா கண்ணு? இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு பாசிட்டிவ் டேர்ம் முன்னாடி கொண்டு வாங்க, நெகட்டிவ் டேர்ம் பின்னாடி கொண்டு வாங்க. 3 வந்து எல்சிஎம் எடுங்க. 3 வந்து எல்சிஎம் எடுங்க. அப்போ என்னாச்சு? 1/4 நான் என்ன பண்ணேன்? 3 எல்சிஎம் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே பாசிட்டிவ் தான் இருக்கணும். அதனால வந்து நான் என்ன பண்ணேன்? cos 3x எடுத்துட்டேன் முன்னாடி. இந்த 3 எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த 3யோட இந்த 3 மல்டிப்ளை ஆகும். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் 9 cos x பிளஸ் சி. சரியாப்பா? அப்போ என்னாச்சு? சரிங்க சார். இன்டெகிரல் sin cube x ஓட டெரிவேஷன் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1/3 1/12. அப்போ 1/12 இன்ட்டு cos 3x மைனஸ் 9 cos x plus c. இதுதான் நம்மளுடைய
இன்டெக்ரல் சைன் கியூப் எக்ஸோட டெரிவேட்டிவ். எந்த அளவுக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தரவா இருக்கிறியோ அந்த அளவுக்கு இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி தரவா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நம்மளுடைய 3 டாபிக் என்னென்ன டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா, நம்ம ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ப்ளஸ் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா இது எல்லாம் தரவாயிட்டினாவே நம்முடைய சிலபஸில் இருக்கிற ப்ளஸ் டூ சிலபஸ் இருக்கிற 3 டாபிக் யார் யார் டெரிவேட்டிவ் டாபிக்கு, இன்டெகிரேஷன் டாபிக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக், இது மூணு படிச்சிடவா அடிஷ்னலாக 2 இருக்குது. யார் அடிஷ்னல் 2? அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன், இந்த டாபிக். அப்போ நம்ம யார் தரவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா நீ நல்லா தரவா இருந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டாபிக் ஈஸியாக எடுத்து படிச்சிடலாம்? 1 2 3 4 5. ஆல்ரெடி இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி உன்னோட ப்ளஸ் டூ சிலபஸ் தான். அப்போ 6 யூனிட் உங்களுக்கு சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டோட்டலாக கால்குலேஷனில் உங்களுடைய 6 சாப்டர் உங்களுக்கு ஈஸியாகிடும். எப்படி? ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ஒன்று தான் நம்மளுக்கு பிரச்சனை. அதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 6 சாப்டர் உங்களுக்கு ஈஸியாகிடும். மற்றபடி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். சரியாடா கண்ணு? பண்ணி படிக்க வேணும். நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா என்னன்னு சொன்னேன். அடுத்தது என்ன பண்ணேன்? அதுல டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னேன். அடுத்தது என்ன பண்ணேன்? இன்டெகிரேஷன் அதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் படிச்சேன். சரிங்களா? அப்போ இப்படிதான் லிங்க் பண்ணி படிக்கணும். அது வேற டாபிக், இது வேற டாபிக் படிச்சுன்னா நம்மளுக்கு புரியாது. ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் சாப்டர் நம்ம ஈஸியா இருக்கும், தவிர கஷ்டமா இருக்காது. சரி இடங்கன்னு? சரிங்க சார். வேற என்ன டாபிக் உங்களுக்கு இது பிரச்சனை சொல்லுங்க, நம்ம அதுக்கு ரெக்கார்டிங்க நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2